இந்த காலிஃப்ளவர் 65 பண்ணும்போது மசாலாலாம் நான் என்ன தான் கரெக்டாக என்ன தான் போட்டாலும் அது வந்து எண்ணெயில் போடும்போது அப்படியே மசாலா தனியாக காலிஃப்ளவர் தனியாக வந்துடுது இல்லை. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இது காமனான மிஸ்டேக்ஸ் தான். நான் வந்து ஹோட்டலில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அது பார்த்தோன்னா ட்ரையாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கரெக்டாக பண்ணும்போது அது கன்ஃபார்மாக வரும். ஆனால் வீடுகளில் அந்த மாதிரி பண்ணும்போது தான் பெரும்பாலும் டயத்தில் தனித்தனியாக வந்துடும். ஸோ நான் என்ன ஏது எங்கே மிஸ்டேக் ஆகுது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டெப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் பண்ணாலுமே இது ஃபென்டாஸ்டிக்காக அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். பார்த்துலாமா? இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். அதனால தனித்துவமாக உங்கள் வீட்டுக்கே பிரத்யேகமாக அரைச்ச மாதிரியான டெக்ஸ்சரும் ஃபீலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். சின்ன சைஸாக வெட்டிக்கோங்க, பெரிய சைஸாக வெட்டிக்க வேண்டாம். இப்படி வெட்டிட்டு ரொம்ப பெருசாக போட்டால் பேட்டரோடு சேரும்போது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், உப்பை நல்லா போட்டுட்டு கொதிக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த காலிஃப்ளவர் 65க்கு நம்ம வந்து ஒரு அந்த மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக மேரினேஷன் காலிஃப்ளவர் போட்டு அதுக்குள்ளே என்னென்ன மசாலாஸ்லாம் போடணுமோ போட்டு அப்படியே பெரட்டி எடுத்து தான் போடுவாங்க. அது நல்லாவே வரும், ரொம்ப ஈஸி தான். ஆனால் வீடுகளில் என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, பெரும்பாலும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. பண்ணும்போது பார்த்தா எண்ணெயில் தனியாக அப்படியே பிரிந்து போகிற மாதிரி போட்ட உடனே வர மாதிரி வரும். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, என்ன எதுன்னு பண்ணுறது, இந்த மெத்தடில் பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து யூஸ் பண்ண காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூவாக இருந்தால் 1/4 காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு தான் மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். போட்டுட்டு இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துக்கிறேன். 3 பிஞ்ச் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நான் கரம் மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு விழுதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நாம் என்ன சேர்க்க போகிறோம், மிளகை சேர்க்க போகிறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் நான் மிளகை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் நான் சேர்த்துக்கிறேன். சரி, அதுக்கப்புறமா 1/2 லெமனை புழிஞ்சிக்கிறேன் நான். இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் தெளிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு நல்லா தெரியும், ஒரு திக்கான பேட்டராக இருக்குது. நான் இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் காலிஃப்ளவரை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா அப்படியே பரட்டிட வேண்டியதான். இதோட கலர் இவ்வளோ பிரைட்டாக இருக்கிறதுக்கு காரணம் நான் காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணதுனால. நீங்கள் நார்மல் சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டெல்லாம் கிடச்சிடும், இந்த கலர் கிடைக்காது, அவ்வளோதான். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ரெகுலர் சில்லி பவுடர், அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற தோசையிலேருந்து ஒரு 25 வகையான ப்ராடக்ட்ஸு. இதில் நீங்கள் எது ஆர்டர் பண்ணாலும் சரி, உங்களுக்குன்னு பிரத்யேகமாக அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம கொடுக்குறோம். அதனால இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவர்ஸும் அரோமெல்லாம் வந்து வேறு லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட இப்போ டிஸ்பிளே ஆகும் நம்பர், அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அது லிங்க் இருக்குது, கேட்லாக் லிங்க் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டு ஆர்டர் பண்ணலாம். காம்போஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த காம்போஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி ஃப்ரீ. நீங்கள் சூப்பராக பண்ணும். 1-2 காம்போ இல்லை, ஏகப்பட்ட காம்போ. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தனியாக, மசாலாவுக்கும் தனியாக சூப்பரான எக்ஸாக்டிங் காம்போ ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நான் வந்து இதை மேரினேட் பண்ணி இப்படியே விட்டுட்டேன். இதையே ரெடி, இப்படியே நம்ம போட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஊற விட்டுவும் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இது வெஜிடபிள்ஸ்னால அவ்வளோ நேரம் ஊற விடணும்னு அவசியம் இல்லை, ஊற விடுறதுனால தப்பும் இல்லை. ஸோ நான் இது ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் இங்கே நல்ல ஹாட் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ஆகிடும். அது வரைக்கும் இது ஊறட்டும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம்.
ஓகே, நல்ல கோட் ஆகி டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 வந்துடுச்சு. இதோ எண்ணெயை பாருங்கள், ஒன்றும் இல்லை, க்ளீனாக இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த எக்ஸலண்ட்டான காலிஃப்ளவரை எக்ஸ்ட்ராடினரி ஆக்கிடலாமா? அதுக்கு ஒரு சின்ன வழி தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த பேனை எடுத்து வச்சுக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நான் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் ஒரு சைடில். சரி, இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸு. இந்த க்ரீமினஸ் ஃபார்ம் ஆன உடனே கேஸை ஆஃப் பண்ணிட்டு வறுத்து வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எக்ஸலண்ட்டாக காலிஃப்ளவர் 65 ரெடி. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக்காக எல்லாமே அருமையாக வந்திருக்கு. இதில் ஒன்று கவனிச்சிங்களா? இதில் மிளகு வராது, நான் மிளகு சேர்த்தேன். ஏன் சேர்த்தேன்? நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற ஒரு வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு விளங்கிடும். பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.